ஹாய். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியா இருக்கும் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா எல்லாருக்கும் தெரியும் சிஎம் விஜய் தான் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அ இப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். அப்பா என்னடா பண்றாரு ரூம்ல? குடிச்சுப்புட்டு டான்ஸ் ஆடுறார்றா! ஸோ இந்த மாரி வைப்ல தான் இருக்கும். ஸோ அவருக்கு ஓட்டு போட்ட 18 வயசுக்கு கீழ உள்ளவங்களும் சரி, 12 வயசுக்கு மேல உள்ளவங்களும் சரி, நெறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ ரசிகர்கள் கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இல்ல. ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறியிருக்கு. ஸோ நெறைய பேர் வீட்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அவரு இவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியும். இப்போ கரண்டா 105 தொகுதி கிட்ட அவரு வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு சிஎம் விஜய் அவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு இது சரியான ஒரு கொண்டாட்டம். ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே. டிவிகே தான்.